கப்பறைகள் என்று அனைத்தையும் ஏந்தி தானும் தன் தலை விரித்து ஆட தாண்டவராயனும் கூடவே ஆட கஞ்சூலி கபாலம் ஏந்தி காளியாக ஆடிவர அங்காள ரூபி மயானத்தில் காளி அகோரமாய் ஆடுகிறாள். அவள் ரூபம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது என்றால், சிங்கப்பல்லும் செஞ்சடையும் 5 சடை கொஞ்ச அழகு சடை மார்புரள 10 சடை கொஞ்ச சடையாய் சடை விரித்து தாயை அங்காளி சதுராடி ஆடி வருகிறாள். மயான பூமியில் மாகாளி ஆடி வருகிறாள். நடுசுடலை தில்லையில் தாயாரும் ஆடுகிறாள். அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது என்றால், சுத்தி சுடலை வனம் சூழ்ந்திருக்கும் தில்லை வனம், பக்க சுடலை வனம் பத்தினி நின்ற இடம். அம்மாவை சுற்றி பார்த்தால் பிணம் எரிகிறது. அவள் எப்படி ஆடுகிறார் என்றால், ஆடும் காளி அங்காளி ஆடுறாள், அகில புகழும் மலையனூரால் ஆடுறாள், அங்கம் சிலிக்க ஆடுறாள், அகோர காளியாக ஆடுகிறாள், சித்தாங்கு ஆடகட்டி ஆடுறாள், செங்காளி ரூபம் கொண்டு ஆடுறாள், அங்காளி ஆடுறாள் செங்காளி ஆடுறாள், அங்காளி ஆடுறாள் செங்காளி ஆடுறாள். இப்படி ஆடுகிறாள் அங்காள பரமேஸ்வரி. அந்த நேரத்தில்